ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை கனி திரு நாமினேஷனுக்குள்ளேயே வராம ஃபைனல் வர போயிருவாங்க போல. அந்த அளவு அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் பண்ணி இருக்காங்க. ஓட்டிங் அடிப்படையில எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே அது கனிக்கு சாதகமா தான் முடியுது. அந்த வகையில இன்னைக்கு கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பாக்குற ரசிகர்களை பொறுத்தளவுல என்னப்பா விஜய் டிவி ப்ராடக்ட்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களாப்பா, அவங்க வேற ஓப்பனா சொல்றாங்க நான் விஜய் டிவி ப்ராடக்ட். அவங்க மட்டுமாங்க, சபரியா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும், நாங்கெல்லாம் விஜய் டிவியோட செல்ல பிள்ளைகளா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்டை வேற இப்ப 4 பேரை விஜய் டிவி ப்ராடக்ட் தான் உள்ள இறக்க போறானுங்க. என்னெல்லாம் பண்ண போறானுங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் ரம்யா ஜோ நான் எவ்வளவு கேவலமானவ தெரியுமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் தாண்டா பெரிய பஜாரி, என்கிட்ட எல்லாம் யாருமே பேச முடியாது, இந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் வாயை அடைக்கிட்டு பேசாம இருக்கேன், என்னெல்லாம் சீண்டி பார்க்காதீங்க அசிங்கப்பட்டு போயிருவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ரம்யா ஜோ அவங்களோட உண்மையான குணத்தை அவங்களே பெருமையா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்கல் பொறுத்தவரை செம சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கறத நேத்துக்கான எபிசோட்லயே பார்த்தோம். இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்லயுமே அவர் அப்படிப்பட்ட பல வேலைகளை பண்றாரு. அதை எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. அதே மாதிரி சபரி நான் குரூப்பிசம் தாண்டா பண்றேன், இப்போ என்னடா சபரி மாதிரி சபரிசம்டா, நான் பண்றது சபரிசம் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. அவர் பண்ற குரூப்பிசத்துக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சபரிசம் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி நடந்த விஷயங்களை தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல திவாகர் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா எனக்கெல்லாம் பேமெண்டே தேவையில்லை, பஸ் பாஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு எத்தனை பேர் இருக்கான், அவனுக்கெல்லாம் பத்தி பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. உடனே விக்ரம பொறுத்தளவுல இந்த தைரியம் இல்ல, பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வேண்டாம், நான் அமைதியா இருக்கேன்னு வேணா சொல்லுங்க, அதே நேரத்தில் நான் பயந்துட்டேனையோ நாமினேஷனுக்கு வர்றதுக்கு பயந்துகிட்டு தான் இதெல்லாம் பண்றேனையோ சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. என்ன பொறுத்தளவுல அந்த டாஸ்க்ல உங்களை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே ஜட்ஜா போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுவீங்க, அதனால தான் உங்களை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல விக்ரம் கோவப்படுற மாதிரி மழுப்பிட்டு இருக்கான். ஆமா தானங்க, விக்ரம பொறுத்தளவுல எவ்வளவு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு துண்டு சீட்ல இருக்கிறதுக்கான அர்த்தம் விக்ரமுக்கு தெரியாமையா இருக்குது, எல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் யாரோட பேரையாவது சொல்லி நம்ம அவங்களுக்கு எதிரியாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சேஃப் கேம் தான் விக்ரம் ஆடினார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே நமக்குலாம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம பொறுத்தளவுல திவாகர் நான்லாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது, நாமினேஷனுக்குலாம் பயப்படவே இல்லை, வேணா இந்த வாட்டி என்ன நாமினேட் பண்ணுங்க, எனக்கு எவ்வளவு ஓட்டு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற சொல்றாரு. உடனே திவாகரம் வாடா நீயும் நானும் நாமினேஷன்ல இருப்போம், யாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சவால்லாம் விட்டுக்கிறாங்க. பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, திவாகரை பொறுத்தளவுல தன்னைத்தானே நடிப்பு அரக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பைத்தியம். இந்த விக்ரம பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபரிக்கு அடுத்தபடியா போலியா நடிக்கிற ஒரு நபர். இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. அடுத்ததா கனி கெமி இந்த ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. கனியை காட்டினா கனி யாரை பத்தி பேச போறாங்க, பார்வை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பாரு வேலையே செய்ய மாட்டா, வேலையில இருந்து எஸ்கேப் ஆறது அவளோட வேலையே, அதனால தான் அவளோட பேரை அந்த டாஸ்க்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கனி பேசிட்டு இருக்காங்க. கனி இந்த இடத்துல நீங்க சொல்றது நியாயமான ஒரு கருத்து. பார்வதியை பொறுத்தவரை வேலை செய்யறதுக்கு பல இடங்கள்ல டிமிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்தில் கனியக்கா நீங்க எப்படிக்கா வியானா சொன்னதுக்கு பிக் பாஸை செருப்படி கொடுத்தாரு, நீங்க எஃப்ஜே சபரி 3 பேருமே சேர்ந்து குரூப்பிசம் தான் பண்றீங்க அப்படிங்கிற உண்மைகளை வியானா நேத்து போட்டு உடைச்சாங்க. பிக் பாஸ் பொறுத்தவரை வியானாவை பாராட்டுறாரு. வியானா நீங்க சூப்பரா தெளிவா பேசுறீங்க, இப்படிதான் டாஸ்கை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு. வியானாவை பத்தி பேசுங்க, வியானா அப்படி சொல்லி இருக்க கூடாது, நாங்களும் குரூப்பிசம் பண்ணல, பிக் பாஸ் எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற புலம்ப வேண்டியது தானே. உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நபர் அப்படின்னா பாரு தான். ஆனா இந்த ஷோவை பாக்குற மக்களை பொறுத்தவரை பாரு ஒரு வில்லியா தெரியுறாங்க, அதே நேரத்தில் நீங்க ஒரு துரோகியாவும் பச்சோந்தியாவும் சூனியக்காரியாவும் தெரியுறீங்க. என்னக்கா பண்ண, இனியாவது உங்களோட கேமை நீங்க ஆடுங்க, உங்களோட அல்ல கைகளை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடுறீங்கல்ல, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் பார்வதி கிட்ட ரம்யா ஜோ பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரம்யா ஜோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாரு உன்னோட பேர்லாம் நான் சொல்றதுக்கு விரும்பவே இல்லை, என்ன பொறுத்தவரை அரோரா திவாகர் இந்த ரெண்டு பேர் பேரையும் தான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ வாண்டடா சிக்கின, அதனாலதான் உன் பேரை சொன்னேன். அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பொறுமையான ஆள்லாம் கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே என்ன மாதிரி கேவலமான ஜென்மத்தை பார்க்கவே முடியாது, அந்த அளவு கேவலமான ஜென்மம் தான் நானு, என் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் பேசுவேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துதான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பமாவது பிக் பாஸ் ரசிகளை பொறுத்தவரை புரிஞ்சுக்கங்கப்பா, போலியா இருக்கிறவங்கள முதல்ல வெளியே தூக்கி போடுங்க. ரம்யா ஜோலாம் உங்களோட உண்மையான கேரக்டரை மறைச்சு
மறைச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரியும் இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டில நாமினேஷன்ல வந்தாங்க அப்படின்னா வச்சு செஞ்சிருங்க அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில வியானா, பார்வதி, திவாகர் இந்த 3 பேரும் பேசுறது காட்டுறாங்க. இந்த இடத்துல வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை மக்கள் பார்க்கிறது டாஸ்க் அடிப்படையில் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு நபர் எப்படி செயல்படுறாங்க, அவங்களோட குணம் என்ன அப்படிங்கறத பொறுத்து தான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா பேசிட்டு இருக்காங்க. திவாகருமே மக்களை பொறுத்தவரை கேரக்டரை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் பேசுறாரு. அந்த இடத்துல வியானா வந்து அண்ணன் என்ன கொஞ்சம் பேச விடுறியானே, கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வியானா பேசுறாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல எனக்கு நிறையவே முரண்பாடுகள் இருக்குது. சில பேர் அசிங்கப்படுத்தும் போது பல பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே வார்த்தையை அவங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது வலிக்குது. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. பிரவீனை பொறுத்தளவுல திவாகரன் நடிப்பு இருக்கேன், நடிப்புக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல இடங்களை கிண்டல் பண்றாரு. இதே மாதிரி அவரை சொல்லும் போது என்னோட கெரியர் பாதிக்கப்படும், என்னோட ப்ரொஃபஷனலை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வியானா பேசுறாங்க. இந்த இடத்துல பார்வதியும் அதை தான் சொல்றாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல ஃபேவரிட்டிசம் இருக்குது, குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வ பேசுறாங்க. திவாகரை பொறுத்தளவுல நேத்து நடந்த சண்டையெல்லாம் நீயே பார்த்தல்லமா, அவங்க வேணும்னே என்ன டார்கெட் பண்றாங்க, அந்த இடத்துல நான் பேசாம இருந்தேன் அப்படின்னா என்ன கேன அப்படின்னு நினைச்சுப்பாங்க, அதனாலதான் நான் ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல திவாகர் சொல்றாரு. அதுக்கும் வியானா ஒண்ணுதான் சொல்றாங்க, அண்ணா நீங்க ரியாக்ட் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்க தரம் தாழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி தரம் தாழ்ந்து பேசாம உங்களோட கருத்துக்களை மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். உங்களோட கேம் பிளே எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனா நீங்க பல இடங்கள்ல வார்த்தைகளை கடத்துறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து திவாகருக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. உண்மையாவே வியானாவோட கேம் பிளே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. தேவையில்லாம எந்த இடத்துலயும் பேசுறது கிடையாது, ரொம்பவே கியூட்டா இன்னசென்ட்டா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க பேச வேண்டிய கருத்துக்களை கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல இப்போதைக்கு இருக்கிற போட்டியாளர்கள்ல வியானா ஓகே. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரியா யாரு சூப்பரா கேம் பிளே பண்றாங்களோ அவங்க தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கதை சொல்ற டாஸ்க் வருதுங்க. இந்த கதை சொல்ற டாஸ்க பொறுத்தளவுல எஃப்ஜே, சபரி இந்த 2 பேரும் தான் கதையை சொல்லாம இருந்தாங்க. அந்த வகையில முதல்ல எஃப்ஜே கதை சொல்ல வராரு. எஃப்ஜேயோட கதையை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கதை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல கழுத்தை அறுத்துட்டார் அப்படினே சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் மட்டும் இல்ல, லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருமே எஃப்ஜே கழுவி தான் ஊத்திருப்பாங்க. அந்த அளவு அவரை பொறுத்தளவுல நான் பெரிய அலுப்பா, நான் பண்ணாலே மாசா இருக்கும், நான் வேற லெவல்ல பண்ணுவேன், நான் 10 படம் பண்ணியிருக்கேன், 5 படம் பண்ணியிருக்கேன், நான் அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தற்பெருமையை பீத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, பல பொய்களையும் உருட்டினார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 15 வயசுலயே ஒரு கம்பெனி தொடங்கிட்டேன், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற எஃப்ஜே 19 வயசுல என்கிட்ட செலவுக்கு பைசா இல்ல, எங்க அப்பா கொடுக்குற 100 ரூபாய் வச்சு தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசினாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சிபிஎஸ்ல தான் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லயோலா காலேஜ்ல படிச்சேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. கதை சொல்ற டாஸ்க்னு வந்தா கதையா கட்டி விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே விஷயத்த உள்ள இருக்கிற பார்வமே ஃபீல் பண்றாங்க. இவரோட கதையை பொறுத்தளவுல ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போறாரு. பார்வை பொறுத்தளவுல ஒரு கட்டத்துல கடுப்பாயி என்னடா தற்பெருமை பேத்திக்கிட்டே இருக்கிறான், அவன் போட்டுக்கிற சட்ட ஃபேன்லாம் அவன் சம்பாதிச்சு போட்டது அப்படின்னா நாங்க போட்டதுக்கு மட்டும் அடுத்தவங்க சம்பாதிச்சு போட்டதா அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து புலம்புறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கதை சொல்றதை கேட்கறதுக்காக உட்காடுறாங்க. ஒரு கட்டத்துல தூக்கம் வருது, கொட்டாவெல்லாம் வர்றாங்க. பாக்குறதுக்கெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கடுப்பா இருப்பீங்க. அந்த அளவு எஃப்ஜேயோட கதை ஜவ்வா இழுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா எஃப்ஜே வந்து அவரோட கதையை சொல்லி முடிக்கிறாரு. அவரோட கதையில இருந்து எனக்கு புரிய வந்தது ஒண்ணுதான். அவர் சொல்ற மாதிரி ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து எஃப்ஜே வந்த மாதிரியும் தெரியல, குடும்பத்தை எஃப்ஜே மதிக்கிற மாதிரியும் தெரியல. அவரை பொறுத்தளவு அவரே சொல்றாருங்க, எனக்கு அக்கா 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட எனக்கு கனெக்ஷனே இல்ல அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரோட லட்சியமே அப்பா அம்மாவை பாத்துக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் ஓகே தான், ஒரு பையனா அவங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா நல்லது. ஆனா இவனை பொறுத்தவரை ரவுடிசம் பண்றதுதான் சின்ன வயசுல இருந்தே பண்ணியிருக்கான் அப்படிங்கறத அவனே ஒத்துக்கிறான். எந்த ஸ்கூல் காலேஜ் போனாலுமே என்ன பொறுத்தளவுல என்ன பார்த்து மத்தவங்க பயப்படுறது எனக்கு போதையா இருந்துச்சு, கெத்து மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்றான். இதே கேவலமான வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் கெத்துன்னு நினைச்சு பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த தருதலையை தட்டி கேட்கறதுக்கு விஜய் சேதுபதிக்கு தைரியம் இல்ல அப்படிங்கிறது தான் பரிதாப நிலை அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த வாரமாவது எதையாவது கேட்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சபரி அவரோட கதையை சொல்றாரு. உண்மையாவே சபரியை பொறுத்தளவுல கதையை சூப்பரா நீட்டா சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவரை பொறுத்தளவுல அவருக்கு தொண்டை சரியில்லை. அது
மட்டும் இல்லாம அவர் கதை சொன்ன விதம் புரியுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்ச வகையில ஒண்ணு மட்டும் தாங்க, அவரை பொறுத்தளவுல சமூக சேவை நிறையவே பண்ணிட்டு இருக்காரு. முதியோர் இல்லத்துக்கு உதவி பண்றாரு, படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் எப்போ எங்க நடந்தாலுமே அங்க போய் நான் உதவி பண்ணுவேன், என்னோட டீம் உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. உண்மையாவே சபரி இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா ரியல் ஹீரோ சபரி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே நடிக்க தான் செய்யறாரு. அவருக்கு செமைய கோவம் வரும் அப்படிங்கறத நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கோம். ஆனா நான் கோவமே பட மாட்டேன்பா, நான் எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் இருப்பேன், பொறுமையா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துக்கிற விதம் ரொம்பவே போலியா இருக்குது அப்படிங்கறது நம்மளோட கருத்து. என்னதான் இருந்தாலும் வரப்போற வாரங்கள்ல சபரியோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவரும் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே கதை சொல்லி முடிச்சிட்டீங்க, யார் சொன்ன கதை நல்லா இருந்துச்சு, யாரு கதை சொல்றதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தல, அதே நேரத்துல யாரோட கதை ரொம்பவே போர் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரியா பிரிச்சு தலா 2 நபர்களை சொல்றாங்க. அந்த வகையில எல்லாருமே அவங்களோட மனசுல என்ன இருக்குதோ அதை சொல்றாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நல்ல கதை அப்படிங்கிற மாதிரி கனி, கலையரசன் இவங்களோட கதை தேர்வு செய்யப்படுறது. இவங்க 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படுற மாதிரி எபிசோட்ல காட்டுறாங்க. ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா கலையரசனோட கதைக்கு 6 ஓட்டுகள் கிடைக்குது. அதே நேரத்தில் வியானா, கனி இவங்க 2 பேருக்குமே தலா 5 வாக்குகள் கிடைக்குது. மொத்தமாவே 2 பேரை தானே செலக்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது வியானாவா கனியா அப்படின்னு வரும்போது ஓட்டு அதிகமா கனிக்கு தான் விழுது. அந்த வகையில தான் கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரை ஓட்டிங் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பா கனியோட ஜால்ரா கும்பல் வந்து கனிக்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில கனியோட கதை பெஸ்ட் கதையா தேர்வு செய்யப்படுது. என்ன பொறுத்தவரை கனியோட கதையா வியானாவோட கதையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வியானாவோட கதை தான் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே உள்ளதுலயே போரிங்கா கதை சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்யும் போது அதுல திவாகரோட கதைக்கு 13 வாக்குகள் கிடைக்குது. எஃப்ஜேயோட கதையை பொறுத்தவரை 12 பேர் சொல்றாங்க, எப்பா நீங்க 2 பேரும் கதை சொல்லும்போது எங்களுக்கு தூக்கமே வந்துருச்சுப்பா, அந்த அளவு போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குமே சொல்றாங்க. அதே மாதிரி கதை சொல்றதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தாத நபர்கள்ல அதிகப்படியான வாக்கு வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா துஷார் தான். துஷாருக்கு 10 பேர் ஓட்டு போடுறாங்க. துஷாரை பொறுத்தவரை அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தல. அவர் ஒரு சாக்லேட் பாய், அந்த பொண்ணை லவ் பண்ண இந்த பொண்ணை லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவரோட கதை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதிகப்படியான நபர்கள் வாய்ப்பை சரியா பயன்படுத்தாத நபர் துஷார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா சபரியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தல, அவரோட கதை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையும் தேர்வு பண்றாங்க. இதுக்கடையிலுமே ரம்யா வந்து ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, ரம்யாவோட கதையுமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 4 பேர் ஓட்டு போடுறாங்க. அதுக்கு அவங்க காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரம்யா உன்னை பொறுத்தவரை கஷ்டப்பட்ட இடத்துல இருந்துதான் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க, அப்படி இருக்கும்போது நீ எந்த விஷயங்களை கடந்து வந்தேன்னு சொல்றதை விட அதிகப்படியா நான் இவனை லவ் பண்ணேன், அவன் போனதுக்கு அப்புறமா அடுத்தவனை லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதை சொல்ற, அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரம்யாவை பொறுத்தவரை நான் அவனை உசுரா நினைச்சேன், அதனாலதான் அவனை பத்தி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு அளவு வேற செய்யறாங்க. ரம்யாக்கா உங்களை பொறுத்தவரை ஒருத்தனை மட்டும் தான் உசுரா நினைச்சு இவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொன்னீங்கன்னா ஓகே, ஒருத்தன் போனதுக்கு அப்புறமா அடுத்தவன் அவன் மேலேயும் உசுரா இருந்தேன் இவன் மேலேயும் உசுரா இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ரம்யாவை பொறுத்தவரை இப்படி சொல்லிட்டு சிம்பத்திக்காக அழல அப்படிங்கிற மாதிரி அள வேற செய்யறாங்க. அதே நேரத்தில் திவாகர் இந்த இடத்துல தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டார் அப்படின்னே சொல்லலாம். அவரை பொறுத்தளவுல அரோராவோட கதை கொஞ்சம் போர் அடிச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையா, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இந்த இடத்துல அரோரா சொன்ன கதை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சொன்னாரு. திவாகர் எல்லாருக்குமே அவங்கவுங்க பட்ட வழிகள் அவங்கவுங்களுக்கு தான் வலிக்குமே தவிர கேட்கிற நமக்கு வெறும் ஒரு கதை மட்டும்தான். என்னமோ சொல்லுவாங்க இல்லங்க, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் சொல்லும்போது தோணுச்சு. அதை அரோரா அந்த இடத்துலயே அட்ரஸ் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட எனக்கு தான் அதோட வழி தெரியுமே தவிர கேட்ட உங்களுக்கு அதோட வழியை உணர முடியாது அப்படிங்கிற சொன்னாங்க. அது ஏற்புடையது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கலையரசன், கனி இந்த 2 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. இதை கேட்ட ரசிகர்களை பொறுத்தவரை என்னப்பா கனியை நாமினேஷனுக்குள்ளேயே கொண்டு வராம 100வது நாள் வரை கொண்டு போயிருவீங்களா அப்படிங்கிறது தான் என்னமா இருந்துச்சு. நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அதாவது எல்லா வாரமுமே பெஸ்ட் ஒஸ்ட தேர்வு பண்ண சொல்லுவாரு. ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவரை அதெல்லாம் தேர்வு பண்ண வேண்டாம்ப்பா, நீங்க எப்படி கேம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில இந்த சீசன்ல உங்களோட முழு திறமைகளை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஒரு சைடு உட்காருங்க, என்னோட திறமையை நான் முழுசா பயன்படுத்தலன்னு நினைக்கிறவங்க இன்னொரு சைடு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல கலை, எஃப்ஜே, திவாகர், வியானா, சபரி இந்த 5 பேருமே நாங்க எங்களோட திறமையை முழுசா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி உட்கார்றாங்க. அதுக்கப்புறமாவும் பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா மனசாட்சிப்படி நடந்துக்காங்கப்பா, நீங்க உண்மையாவே
உங்களோட திறமைய முதல் வாரத்துல இருந்து இப்போ வர நடந்து முடிஞ்ச டாஸ்க் வர காட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா, கனி, ரம்யா இவங்க 3 பேருமே எங்களோட திறமையை நாங்க சரியா காட்டல அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்த சைடு வந்து உட்கார்றாங்க. இதை எதையுமே எபிசோட்ல காட்டல. இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை சரி உங்களோட திறமைகளை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே தங்களோட திறமையை நாங்க முழுசா பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல யாரு உங்களுக்கு சரியா அவங்களோட திறமையை பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஓட்டிங் நடக்குது. அதன் அடிப்படையில அரோரா, துஷார், பிரவீன், கமருதீன் இந்த 4 பேரும் திரும்பவும் அவங்களோட திறமையை சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி சைடுல வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா எல்லா சீசன்லயுமே எல்லா சீசனை விட இந்த சீசன் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எவன் வாயில இருந்து அந்த வார்த்தையே வரல. உங்களை பொறுத்தவரை ரொம்பவே டிப்ளமேட்டிக்கா இருக்கிறீங்க, குரூப்பிசம் பண்றீங்க, உங்களோட கேம் உங்களோட திறமைகளை நீங்க ஓபனா காட்டின மாதிரியே இல்ல. இனி வர டாஸ்க்ல உங்களோட திறமைகளை முழுசா காட்டுவேன் நம்பிக்கை உள்ளவங்க கையை தூக்குங்க, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. உடனே சத்தியம் பண்ண எழும்புறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எப்ப நான் விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல, இனி வர போற டாஸ்க்குகள் வந்து ரொம்பவே டஃபா இருக்கும். மனதளவுலையா இருந்தாலும் சரிதான், உடல் அளவுலையா இருந்தாலும் சரிதான், ரொம்பவே டஃப்பான டாஸ்க் தான் வரப்போகுது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உண்மையாவே கேமை சிறப்பா விளையாடுவேன், டிப்ளமேட்டிக்கா பேச மாட்டேன், குரூப்பிசம் பண்ண மாட்டேன், என்னோட திறமையை முழுசா காட்டுவேன் அப்படின்னு உள்ளவங்க மட்டுமே சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. உண்மையாவே இதெல்லாம் கேட்கும்போது இதை விட போட்டியாளர்களை அசிங்கப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே சத்தியம் பண்றதுக்கு தயாராறாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா நீங்களே தனியா உட்கார்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுங்க, நான் என்னோட கேமை சரியா விளையாடணும், என்னோட கருத்துக்களை நேர்மையா வைக்கணும், டாஸ்க்ல சிறப்பா விளையாடணும், வீட்டு வேலைகளை சரியா பண்ணணும், குரூப்பிசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு முடிவு எடுத்து இந்த கேமை சிறப்பா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து தரமான செருப்படியா போட்டியாளர்கள் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறமும் போட்டியாளர்கள் ஒழுங்கா தனியா விளையாடல அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பிக் பாஸ் வந்து மரண மாஸ் காட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது வரதான் இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருக்காங்க. இந்த எபிசோட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் வந்து கனிகிட்ட பேசிட்டு இருக்காரு. கனியக்கா நீங்க எப்படினாலும் திறமையை ஒழுங்கா காட்டலன்னு சொல்லக்கூடாதுக்கா, நீங்க எல்லாம் உங்களோட திறமையை முழுசா காட்டியிருக்கீங்கக்கா, நீங்க எல்லாம் அந்த சைடு உட்கார வேண்டிய ஆளு, நீங்க எதுக்காக அங்கிட்டு போய் உட்கார்ந்தீங்க, அதெல்லாம் தப்பு தானே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து கனிகிட்ட போய் பேசியிருக்கான். உடனே கனியை பொறுத்தளவுல இல்லப்பா போன டாஸ்க்ல பிக் பாஸ் வீடு சூப்பர் டீலக்ஸ் வீடுல நான் பிரிச்சு பார்க்கல, பொருட்களை மொத்தமா எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், இது எனக்கு உறுத்திச்சு, அதனாலதான் என்னோட திறமையை நான் சரியா பயன்படுத்தல அப்படிமா அந்த சைடு உட்கார்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காரணத்தை சொல்றாங்க. அதுக்கும் விக்ரம் வந்து அதெல்லாம் தவறுக்கா, தவறு பண்றது மனுஷ இயல்பு, நேத்து டாஸ்க்ல நான் தப்பு பண்ணேன், இன்னைக்கான டாஸ்க்ல நான் சிறப்பா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னார்ல, தவறு பண்றதெல்லாம் வேற, ஆனா உங்களை பொறுத்தளவுல நீங்க 100% கேம் சூப்பரா ஆடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கனியை ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அதாவது விக்ரம பொறுத்தளவுல வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மள மட்டும் கொஸ்டின் கேட்ற கூடாது, நீ அப்படி என்னடா கிழிச்ச அப்படிங்கிற நம்ம கிட்ட கேட்ற கூடாது, நமக்கு துணையா இவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைச்சோம், அவங்க எல்லாம் வரலையா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஆதங்கத்தை தான் கொட்டின மாதிரி எனக்கு தெரிஞ்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த போட்டியாளர்கள் யாரெல்லாம் கேமை உண்மையா நேர்மையா விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.